என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை நாடகத்தில் பொய்யான வேடமிட்டவர்களானாலும் நன்றாக நடிக்க தெரிந்தவர்கள் நடித்து உன்னை பின்னடைய செய்வார்கள். ஆனால் உண்மை உன்னோடு இருக்கும் வரை அந்த உண்மையை யாராலும் வெல்ல முடியாது. அதை நீ மனதில் வைத்துக்கொள். நீ உண்மையாக இரு. உனக்கு உண்மையாக நீ இருந்தாலும் அதுவே உன்னை பாதுகாக்கும். என்றும் உனக்கு அரணாக இருக்கும். உன் வெற்றியை நான் அறிவேன் என் தங்கமே. நீயும் அதை அறிவாய். இடையில் வருபவர்கள் நடந்து கொள்வதைக் கண்டு எந்த கலக்கமும் இன்றி துணிவோடு இரு. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். ஒருவன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்து இருப்பேன். என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமான தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பு இயல்பாகும். என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிட்டன. கெட்ட காலம் முடிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் இனி உன்னை நெருக்காது. உன்னிடம் உள்ள இறைவன் சாயி மிக பெரியவன். என் மீது எந்த பக்தனுக்கு முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனுடைய கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன. என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழச் செய்வேன். என்றும் அவனை கண்ணிமை போல காத்து நிற்பேன். நான் இருப்பது நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குரு சரணங்கள் மீது தலை வைத்து அவர் வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இந்த உலகில் எங்கும் கிடையாது. உன் பாரத்தை என் மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தி அளிப்பேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாயின் மீது வைத்துவிடு. நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன். ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து கொண்டு இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன். யார் என்னை பெரிதும் நினைக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன். நான் இல்லாது அவருக்கு இந்த உலகம் அனைத்தும் சூனியமாக தெரியும். அவருடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிப்படும். நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழியையும் திறந்து விடுவேன். எனக்காக சிறிது கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டத்தையும் விளக்குவேன். என்னுடைய புனித புத்தகத்தை நீ படித்தால் நீ வாழ்வில் பெரும் வெற்றியடைவாய். பலருக்கு பலரறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே? உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேனா என்ன? உனக்கான அற்புதமும் உன்னருகில் வந்து கொண்டு இருக்கிறது. அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் கோவிலுக்கு வர தயாராக இரு.